காவல்துறை அதிகாரியா இல்ல திமுகவின் கைகூலியா? ஒரு புகார் கொடுத்தோம் அதுக்கு ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா இவரை என்னன்னு சொல்றது? காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பூசிவாக்கம் பகுதியில பட்டியலின சமூகத்தை சேர்ந்த முருகன் அப்படின்ற நபர் வசிக்கிறாரு. அவருடைய பேரை சிமெண்ட் முருகன் சொன்னா அந்த பகுதியில இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அவருக்கும் அந்த பகுதியில வசிக்கக்கூடிய பேக்கரி கடைக்காரருக்கும் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி தகராறு ஏற்பட்டிருக்கு. இந்த தகராறு தொடர்பா காவல்துறை அதிகாரி கிட்ட புகார் கொடுத்திருக்காரு. அதுலயும் குறிப்பா பட்டியலின சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜாதி பேரை சொல்லி திட்டுறாரு, நீங்க கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய முருகன் அப்படின்றவருடைய தரப்புல இருந்து புகார் கொடுத்திருக்காங்க. இது சம்பந்தமா ஒரு மாதமா நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வழக்கு காஞ்சிபுரம் மாவட்டம் முதன்மை நீதிபதி செம்மல் அவர்களுடைய தலைமையில வைக்கப்படுது. அவர் விசாரிச்சு பார்க்கும்போது ஒரு புகார் வந்துச்சு அப்படின்னா நடவடிக்கை எடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உத்தரவு போடுறாரு. அதற்கடுத்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு மாத காலமாகியும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு வரும் செப்டம்பர் 22ஆம் தேதி வரைக்கும் சிறையில் அடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தலைமையில இருந்து உத்தரவு பிறப்பிக்கப்படுது. இந்த உத்தரவை கேட்ட உடனேயுமே அங்க இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போகும்போது அவரை தப்பிச்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியும் வெளியாகிருக்கு. என்னடா இது, ஆளை காணோமேன்னு அந்த இடமே கொஞ்ச நேரத்துல பரபரப்பாகி இருக்கு. சில மணி நேரங்கள்லயே மறுபடியும் சிறைக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. இது குறித்து காவலர்கள் கிட்ட கேட்டப்போ அவங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? கழிவறைக்கு போயிருந்தாரு, தப்பிச்செல்லாம் போகல அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க இது, ஓடவும் விட்டுட்டு இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சிருச்சே அப்படின்னு நீங்களே பிடிச்ச மாதிரி பேரும் வாங்கிட்டு போட்டோக்கு போஸும் கொடுத்துட்டு இருக்கீங்க. உங்களெல்லாம் என்னன்னு சொல்றது?